ஆடாது மழை பெய்தாலும் விடாது வந்திருக்கின்ற மீடியா பீப்புள் அனைவருக்கும், அதை அழகாக ஏற்பாடு செய்திருக்கிற பிஆர்ஓ ரியாஸ் சாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல படங்கள், ஜனரஞ்சகமான படங்கள், வித்தியாசமான படங்களை தரணும் அப்படின்னு களம் இறங்கியிருக்கிற இந்த பிடிஜி யூனிவர்சல் கண்டிப்பாக இதே ரூட்டில் போனாங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு ஏவிஎம், ஒரு பிரசாத் அண்டு வாகினி இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனமாக வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் பாபி பாலச்சந்திரன் சாருக்கும், ஹெட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிற மனோஜ் பினோ சாருக்கும் ரொம்ப நன்றி. சில மாதங்கள் என்னுடைய வீட்டில் உழ வைக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வருமானத்தை சொன்னேன் சார். ஸோ நீட்டான அழகான பேமெண்ட்டை கொடுத்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர்கள் விக்ரம் அண்டு கேஷவ் ரெண்டு பேரும் அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இரட்டை இயக்குனர்கள் வராங்க. கிருஷ்ணன் பஞ்சு அப்படின்னு நம்ம முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி அந்த வரிசையில் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் அழகான ஒரு புரிதல். ஏன்னா எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஜென்ரலாகவே வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாலும், என் வீட்டிலே பார்த்தீங்கன்னா சோஃபா இங்கே போடலாமா அங்கே போடலாம்னா என் ஒய்ஃபுக்கு எனக்கு 7 மணி நேரம் சண்டை நடந்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வராமல் அதை முடிச்சு வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரசனை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது இவங்க ரெண்டு பேருக்கு எப்படா ஒத்து வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும். அந்தளவுக்கு த்ரூ அவுட் த ஃபில்ம் இவங்களோட ரெண்டு பேருடைய ரசனையும் ஒத்து வந்து ரெண்டு பேர் சேர்ந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு அற்புதமான ஜாலியான ஜனரஞ்சகமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இன்னும் ஆச்சரியம் என்னென்னா, ஃபஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ ஸ்டார் காஸ்ட், இதை வந்து அசம்பிள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். இதில் இருக்கிற கஷ்டங்களை நான் அப்படியே கண்கூடாவே பார்த்துருக்கேன். அவர் டேட் இருந்தால் இவர் டேட்டில், இவர் டேட் இருந்தாரில் எல்லாரையும் ஒன்றா பிடிச்சி கோத்து இழுத்து நினச்ச விஷயத்தை பண்ணால் அது பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுன்ற அவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கு இந்த படத்தில். சீரியஸாகவே இந்த மாதிரி படங்கள் முதல் படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு 10 கல்யாணம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ப்ரெஷர் சார் அது. ஸோ அதை ரெண்டு பேரும் முதல் படத்துலேயே சந்திச்சிருக்காங்க. கண்டிப்பாக எதிர்காலத்தில் இவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ரெட் கார்பெட்டு இந்த திரையுலகத்தில் இருக்குது. அவங்க பேக்ரவுண்டும் வேறு அப்பா அமரன் படம், பழைய கார்த்திக் சார் படம் எடுத்த ராஜேஸ்வரோட பையன் அவர். ஸோ அந்த ரத்தத்திலே இருக்குது அந்த இது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். பெரிய இடத்துக்கு வரணும். எனக்கு ஒரு நல்ல அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் காமெடி தான் இந்த இது. என்னோட பேரா வர்றது, என் கூட இருக்கிறது பிபின் குமார் தான் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு லாரல் ஹார்டி காம்பினேஷன்ஸ் மாதிரி இருக்கும் அது. ஸோ அது படத்தில் நடித்ததை தாண்ட எனக்கு கேரவன் மேட்டும் எனக்கு பிபின் குமார் தான். சில நேரம் கேரவன் வந்து டபுள் டோர் வரும், சில நேரத்தில் 4 டோர்லாம் வச்சு வரும். உள்ளுக்குள்ளே இடமே இருக்கிறதே இருக்கும். மனோபாலாவே படுத்தாருன்னா பாதி பாடி வெளியில் இருக்கிற அளவுக்கு ஒரு கேரவனாக இருக்கும். அதில் பிபின் குமார் இருக்கார் இல்லையா, நல்ல வசதியாக உட்காந்துட்டு வாங்க சாம்ஸ் வந்து உட்காருங்க அப்படிம்பாரு. இவருக்கு நடுவில் பூந்து சிக்கி சின்ன பண்ண மாறத்துக்கு ஓரமாக சேர போட்டு உட்காந்துலான்ற அளவு இருக்கும். பட் வெரி ஸ்வீட் பர்சன்ஸ். எனக்கு இந்த படத்தின் மூலிமா கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு அந்த பிபின் குமாரோடது. ரொம்ப சந்தோஷம். அதற்கு பிறகு ஒரு கூல் ஹீரோ அப்படின்னா வைபவ் சார். எப்போதுமே அவர் பந்தாவாக இருந்து பார்த்ததே இல்லை. எப்போதுமே ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார். அவங்க அழகான ஒரு ஹீரோயின் அதுல்யா. ஸோ நல்ல சாங்கு, அதுக்கு இமான் கேரண்டியாக இருக்கார். நல்ல பாட்டு, நல்ல ஃபைட்டு, நல்ல சிரிப்பு, ஒரு ஃபன் ரைடு மாதிரி ஒரு படம். அழகாக மணிகண்டன் ராஜேஷ்லேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இதில் சும்மா அசத்தி தூள் கிளப்பியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கான அற்புதமான ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். ஃபன்னுக்கு குறைச்சல, காமெடிக்கு குறைச்சலே இல்லை. இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். தொழில்நுட்ப கலைஞர்லேருந்து அத்தனை பேரும் இதுக்காக ஒரு டெடிக்கேட்டடாக உழைச்சிருக்காங்க. எனக்கும் ஒரு திருப்தியான ஒரு படமாக இந்த படம் இருக்குது. இந்த படம் வெற்றி பெற நானும் வாழ்த்துக்கிறேன், நீங்களும் வாழ்த்துங்க. தேங்க்யூ வெரி மச். Good evening everyone. I'm happy to meet all the press and my lovable people on this evening. அதிரடியாக எப்படி பேசணும்லாம் எனக்கு தெரியாது. நான் பேசினாலே அதிரடி ஆயிடுது. ஜான் விஜய் கண்டென்ட்டே இல்லை, சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஒரு 30 வாட்டி ஃபோன் பண்ணாங்க. நான் எது பேசினாலும் அதை கண்டென்ட் ஆகிற என்னுடைய மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உசைனி மாஸ்டர், அவருடைய ஸ்டூடெண்ட்னா நாங்கள் ரொம்ப பாசமாக ஹூ அப்படின்னு சொல்லுவோம். அவர் கூட நான் எப்போவுமே சண்டை தான் போடுவேன். ஏன்னா அவர் கராத்தே தான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. அதனால் சண்டை தான் போடணும். சரி, அவர் கடைசியாக ஒரு படம் நடித்தார், அவர் கூட நான் நடித்தேனே அப்படின்னா அங்கேயும் சண்டை தான் போட வச்சாங்க. ரொம்ப பாசமான ஆள். He loves me and also my son
இஸ் அ கிரேட் ஸ்டூடெண்ட் ஆஃப் him in archery. I really miss him. He is a very nice man. அது மட்டும் இல்லைங்க, சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு சொன்னாங்க. நான் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் கேங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து என்னை இங்கே இழுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுலேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேங்ஸ்டர்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்கன்னு. இப்போ கடைசியாக ஒருத்தர் பேசினா இருப்பாங்க, அவர் உட்காந்துருக்கிறத பார்த்தாலே தெரியும். கேங்ஸ்டருடைய பாஸ் அவர் மனோஜ் பெனோ. பேர் கேட்டாலே அப்படி அதிர்ற மாதிரியே இருக்கும். அவர் உட்காந்துருக்காரு. அங்கே சாம்ஸ் வேறு ரொம்ப சாமிங்காக உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் ஒரு டைரக்டர் உட்காந்துருக்காரு. அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஜான் விஜய்க்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சார் நான் வந்தேன்னா படத்தில் நடிக்கிறேன், இப்படி நடிச்சா தான் சார் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க சார் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல, நீங்கள் ஓவராக நினைக்காதீங்க. இவர் ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு, நீங்கள் எது பேசினாலும் கீழே ₹1 காயினை போட்டு குழந்தைங்க குனிகிற மாதிரிலாம் பேசாதீங்க, நிமிர்ந்து நின்று பார்த்து ஜான் அங்கிள் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு கை தட்டுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. சார் என்ன சார் பண்ணோம் அப்படின்னார். உங்களுக்கு காது கேட்காது, பேச மாட்டீங்க, நீங்கள் ஊமை, உங்களுக்கு காது கேட்காதுன்ட்டாங்க. இதுக்கு மேலே என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இதை வேறு வெளியே சொல்லக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், இதுக்காகவாது நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா எனக்கு வந்து ஏதாவது கொடுத்தாங்கன்னா, நான் ஒரு டைலாக் கொடுத்தா 4 டைலாக் பேசுவேன். 4 டைலாக்ல வந்து 4 காயின் கீழே போட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த ஒரு படத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இருந்தாலும் ஜாலியாக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். இதை தவிர என் தம்பி வைபவர் இருக்கார். நான் வந்து நாசர் சாரோடைய அசிஸ்டண்ட்டு. நாசர் இஸ் நோன் ஃபார் இஸ் நோஸ், மூக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தம்பி, மூக்காலே அழகாக இருக்கிற ஒரு தம்பி வந்து என் வைபவ் தம்பி. அவர் வந்து பார்த்திங்களா, மூக்குன்னொன்னே நான் எல்லாரும் சிரிக்கிறாங்க பாருங்க. ஒன்லி ஒன் பர்சன் ஹூ நோஸ் தட் ஹவு யூஸ்ஃபுல் தட் நோஸ் இஸ். அதுலேயே அவர் நடிப்பார். அந்த மாதிரி ஒரு திறமையான நடிப்பை நடிச்சிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு உண்மையாகவே தெரியும் how his performance is extraordinarily shown out through his nose. என்ன மிஸ்டர் வைபவ் தனியாக தெரிகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தம்பி இருக்கிறாரு மணி. மணி இல்லை, நம்ம செல்லமாக கூப்பிடுவோமே புஜி. புஜி தம்பி வந்து ஆக்சுவலாக நாங்கள்லாம் பயங்கரமான நடிகர்கள்லாம் நினச்சி நாங்கள் வந்து பயங்கரமாக நடிச்சுன்னே இருப்போம். கூட்டத்தில் நிறைய கூட்டமாக நடிப்போம், ஏதோ எல்லாம் பண்ணுவோம், அதை நோண்டுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணியிருப்போம். பார்த்தா தனியாக வந்து இப்போ மானிட்டரில் பார்த்தா புஜி மட்டும் நடிச்சிருப்பான். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், இந்த படம் நீங்கள் பார்த்து முடிக்கும் போது எல்லாருக்கும் புஜி கை தட்டுவீங்க. புஜி வந்து ஒரு புது ஹீரோவாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து அமேசிங்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. அவருக்காக ஒரு வாட்டி கை தட்டுங்க ப்ளீஸ். நாங்கள்லாம் வந்து யோசித்து நடிப்போம். அந்த தம்பி வந்து யோசிச்சுட்டே நடிப்பார். சீரியஸாக ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைச்சாலும் அதை நடிச்சிட்டு போயிடுவார். அந்த மாதிரி இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சென்னை சிட்டி கேங்ஸ்டர் இஸ் ரியலி அ கேங்ஸ்டர் ஃபில்ம். இதில் நடுவில் பாவம் அந்த அட்டுலியா பாப்பா வேற இந்த கேங்ஸ்டருக்கு நடுவில் மாட்டி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அதுவும் நடிச்சிருது. ஆக்சுவலாக எங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயினு, ஒரு பாட்டு, சும்மா டான்ஸ் அப்படிலாம் இல்லாமல் ஷீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கேரக்டர் ஃபில்ம் அண்ட் ஷி இஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். எங்களுக்கெல்லாம் பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா எது சொன்னாலும் இந்த டீம் அந்த மாதிரி டீம், வைபவ், சுனில், ஜான் விஜய், அதுக்கப்புறம் புஜி, அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி பாப்பாவா அந்த பிள்ளை வேறு பயங்கரமாக நடிச்சிருச்சு. இதுங்க சாரி அந்த நம்ம ப்ரீவியஸ் படத்தில் வந்து அவங்க 5 பேர் அஞ்சலிங்க. நான் சூர்யா பாப்பா வந்து பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. நீ இல்லை திடீர்னு கூப்பிட்டு என்னை வந்து மேடையில் நிற்க வச்சோன்னா கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆகிட்டான். அதனால் பேர் மாற்றி சொன்னதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க. சூர்யா இஸ் ஆல்சோ டன் அ பியூட்டிஃபுல் ஜாப். இது எல்லாரையும் மேய்க்கணுன்னா எவ்வளோ கஷ்டம். இவங்க எல்லாருமே ஸ்கூலில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியும். இந்த விக்ரம் ரொம்ப பாவங்க, எந்த சான்ஸ் கிடைச்சாலும் டக்குன்னு போய் அவன்ட்டு போயிடுவார். டென்ஷன். அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் முடியே வெட்ட வேணாம், அவருக்கு வந்து பார்பர் ஷாப் செலவே கிடையாது. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து விக்ரம். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கேங்கோடு சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன். ஐ எம் ஷுர் யூ வில் ஆல் லவ் இட்.
Chennai City Gangsters is going to rock you all, and I'm going to enjoy watching this film all with you. And please do support. Thank you very much for coming here. And ஆனால் கண்ணெலாம் கலக்காதீங்க. என்னண்ணா அவ்வளோ போரிங்கவா பேசுகிறேன்? கண்டென்ட் வேணுமா? நிறைய கொடுப்பேண்ணா. ஐயோ, கேள்வி கேட்டிங்கன்னா கொடுப்பேண்ணா. கேள்வி கேட்பேண்ணா. பாரு, கண்ணாடிலாம் கழட்டிடுறேண்ணே. கண்டென்ட் வேணும்னு வரும்போதே சொல்லிட்டு வந்தாங்க. ஜான் விஜய் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வர சீக்கிரம் வாயா, கண்டென்ட் இல்லை, போரிங்காக இருக்குது. என்ன வாங்க வைபவ், இருக்கிற படத்துலலாம் நான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறாரா, இல்லை நீங்கள் அண்ணனை போடுங்கன்னு கேட்குறீங்களா? ஏன்னா அவரும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆமாம் ஒரு பிஸி ஆர்டிஸ்ட் ஆகிட்டான். தெரியல ஆக்சுவலி இந்த படம் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பெருசில் வந்துட்டு ரெண்டு பேரும் பயங்கர ஈக்குவலாக. இப்போ அவன் தான் டெய்லி வந்து இனோவா வரும், கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போது முந்தி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்மாக அவனுக்கு தான் வருது இனோவா. ஸோ அவன் தான் பிஸி ஆர்டிஸ்ட்டு. நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல சார். அவங்களா தான் கேட்குறாங்க அண்ணனை கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு. நான் தான் கொஞ்சம் இந்த ரெமெண்டேஷன் சைட்லலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. அது மாதிரி ஜான் விஜய் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஜான் விஜய் சார்லாம் இருந்தாங்கன்னா இந்த ரூபா காயினை கீழே போட்டு பசங்களை பார்க்க சொல்கிறது, டபுள் மீனிங் இதெல்லாம் இல்லைன்னா எங்களை மாதிரி ரசிகர்களுக்கு ஏமாற்றம் ஆகிடாது. அது இல்லையா, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. சரி சார், நெக்ஸ்ட்டு இதுக்காக அடுத்து சரி இப்போ ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இந்த ரூபா காயின் இல்லை, இப்போ யாருமே ரூபா காயின்லாம் யூஸ் பண்ணுறதில்லண்ணே, எல்லாம் ஜிபே. அதனால் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. சார் டேரக்டர் சார், நீங்கள் கே ராஜேஸ்வர் அவர் அவ்வளோ பெரிய டேரக்டர். அமரன் ஒரு படம் போதும் சாருக்கு, ஆனால் பல படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் உங்களுக்கு எதுக்கு ஒரு துணை, ஏன் சிங்கிளாக பண்ணல? இல்லை சார், இயக்குனர் என்ன கான்செப்ட்? ஆமாம், இவர் என்னோட பெரியமா பையன் தான், என்னோட தம்பி தான் அவர். நான் வந்துட்டு ஒரு 8 வருஷமாக 10 வருஷமாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஆடு காலத்துலேருந்தே ரெண்டு பேரும் ஒன்றா தான் பண்ணிருக்கோம். ஸோ அப்போதுலேருந்தே நாங்கள் ஒன்றா அப்படியே இது பண்ணதுனால தான். ஆமாம், விட்டு கொடுக்கூடாது. கரெக்ட் சார். ஆமாம், மேபி ஒரு நாளைக்கு நான் வேணால் தனியாக பண்ணலாம், அவர் தனியாக பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஒன்றா தான் பயணிக்கிறோம். ஜான் விஜய் சார், நீங்கள் வரும்போதே கண்டென்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. இவ்வளோ பேர் மேடையில் இருக்கும்போது யார் நடிப்பையும் பாராட்டல. நீங்கள் ஹீரோ கூட மூக்கு அப்படி சொல்லிட்டீங்க. மணிகண்டன் வந்து நடிப்பு அருமையாக நடிச்சிருக்காரு, பிரமாதமாக நடிச்சிருக்காருங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லி தான் நீங்கள் பேசிட்டீங்களா வரும்போதே ஃபோன் பண்ணி, என் தம்பியை அண்ணன் சொல்லுங்க அப்படின்னு? இல்லை சார், ஒரு நல்ல நடிகனுக்கு ஒரு நடிகனை பார்த்தா உடனே ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சார். இல்லை, மூக்கை பற்றி பேசிட்டோன்னா நிறைய பேசலாம் சார். அதுக்கு வேறு கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் சார். ஐஸ்வர்யா ராஜேஷும் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்கள வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், and whatever she is today, she's made it by her hard work. I will always appreciate that because நாங்களாம் அந்த மாதிரி தான் சார், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்தவங்க சார். எங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணுன்னு ரொம்ப பிடிக்கும் சார். அதுதான் நாங்கள் குட் ஆக்டர்ஸாக இருக்கோம் சார். கைத்தட்டுங்க சார் ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். அது இல்லையாரு, உங்கள்கிட்ட கேட்குறோம். ஒரு மூக்கு இதை பற்றி சொன்னனால ரொம்ப நாளாக உங்களை பற்றி ஒரு நெட்டில் இதெல்லாம் வருது. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டீங்க, ஒரு ஹாலிவுட் மாதிரி இது மாதிரி. அது உண்மையா பொய்யா? பண்ணல. பண்ணல சார். மனோஜ் சார், ஒரு கொஸ்டின். 8 வருஷம் அந்த கதையை நீங்கள் அந்த பல நிறுவனங்களில் இருந்திருக்கீங்க. 8 வருஷம் கழிச்சு இந்த ப்ரொடியூசரை டைரக்டருக்கு ரெஃபர் பண்ண காரணம்? ஒன்றும் இல்லைங்க, இது வந்து இந்த 8 வருஷம் எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி, எத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனி, இதை தூக்கி வச்சுருங்க. ஓகே, நீங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புத்தகம் வந்து உங்கள் லைஃப்பில் சேர்ந்து ட்ராவல் ஆகும். கரெக்டாக? ஓகே, இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன், இது நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. கரெக்டாக? நான் இந்த படத்துடைய பவுண்ட் ஸ்கிரிப்டை முன்னாடியே படித்தேன். ஓகே, நான் வந்து என்னுடைய ஸ்டைல் என்னென்னா, நான் வந்து கதை கேட்டால் ஏனோ தானோன்னு கேட்கணுங்கிறதுக்காக கேட்க மாட்டேன். ஓகே, ஒரு கதை எனக்கு எடுபடலைன்னா கூட யாரோ ஒருத்தங்க நான் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது இந்த கதையை இதைத்தானே சொன்னீங்கன்னு ஏதோ எனக்கு வந்து அது கோர்வையாக சொல்ல எனக்கு வந்து தெரியும். ஓகே, இந்த கதை என்னுடைய மனசில் வந்து நல்லாவே பதிஞ்சிருந்துச்சு. இது எப்போ இது வந்து படமாக எடுக்கப்பட்டாலும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஓகே அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அது என் மைண்டில் பதிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு புது கம்பெனியில் இது பண்ணுறேன். என்னோடய ப்ரொடியூசர் என்ன கேட்பார், ஓகே சரி ரைட்டு, நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து கேட்ட கதைகளில் இது பண்ணதில் என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அதில் எனக்கு ஞாபகம் வந்த கதைகளில் இது ஒன்று.
இன்னொன்று அதுக்கு வந்து இன்னொரு ஒரு 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 இதுவும் இருக்குது. இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காகலாம் யாரும் கதை படம் எடுத்துட போகிறது கிடையாது. ஓகே, அது என்னுடைய ப்ரொடியூசருக்கு பிடிக்கணும். ஓகே, அவர் இன்னொரு 4 பேர்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவங்க ஓகே ஃபைன், அது நல்லா இருக்குன்னு சொல்லணும். இது எல்லாருமே சேர்ந்து ஆஹா இந்த கதை நல்லா இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து என்டாஸ் பண்ணது தான். அது என்கிட்ட முதல்ல வந்துச்சு. அதை வந்து ஒரு நல்ல கம்பெனியுடைய வெற்றிக்கு நல்ல கதையை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க வேண்டியது வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு கடமை. அது இந்த கதை என்கிட்ட வந்துச்சு, நான் அனுப்பிவிட்டேன், அவ்வளோதான். சார் மனோஜ் சார் உங்களுக்கு தான் இங்கே சார் பிடிஜியோட முதல் படம் இதுக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏன் சார் இந்த தாமதம்? ஏன்னா பிடிஜி மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு ரிலீஸ் பெரிய இஷ்யூ கிடையாது. எனக்கு கிளியராக புரியல, சொல்லுங்க தெரியும். இல்லை சார், பிடிஜியோட முதல் படம் இதுதான் ப்ராக்டிக்கலாக. அப்புறம் தான் 2வது படம் தான் டிமார்டி காலனி வந்தது. அது ரிலீஸில் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஏன் டிலே? அதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். டிமார்டி காலனி 2 வந்து ஓகே முன்கூட்டியே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம். அது வேற ஒருத்தங்க ஆரம்பித்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த படம். அந்த படத்தை நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணோம். ஓகே, அதுவும் ஹாஃப்வே த்ரூ அதை வந்து டேக் ஓவர் பண்ணோம். அதனால் இந்த படம் வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து நம்ம வந்து ஆஃபீஸ் போட்டு நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்டர் பண்ணோம். அதனால் இதோடைய டைம் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் கரெக்டு தான். ஓகே, நீங்கள் ஒருவேளை நினச்சிட்டு இருந்திருக்கலாம் இது டிமாண்டி அதுக்கப்புறம் ஆரம்பித்த படம்ட்டு. கிடையாது. டிமாண்டி வாஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் பை சம்படி எல்ஸ் மச் பிஃபோர் திஸ் மூவி. சார் உங்களுக்கு தான் சார். நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது ஒரு வருத்தப்பட்டீங்க. எல்லாருமே என் மேலே தான் குறை சொல்கிறாங்க, ஆனால் ஆர்டிஸ்ட்லாம் இதில் தான் உட்காந்துருந்தாங்கன்ட்டு. யார் மேலே வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வர்றீங்க? ஏன்னா சில பேர் காமெடி பண்ணுவாங்க, சில பேர் வந்து உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. எங்களை யாருமே கஷ்டப்படுத்தலை. இவங்களுமே ஓகே அவங்க அப்படின்னு சொன்னதும் அதுவும் ஒரு காமெடி தான். நாங்கள் பதிலுக்கு இவங்க தான் சொன்னதும் ஒரு காமெடி தான். அதை நான் இன்னொன்று சொல்கிறேன். ஓகே, இதை சார்ந்தவங்க எல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கோம்ல, எங்களுக்குள்ள சீரியஸாக ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஓகே, இவர்கிட்ட சீரியஸ் ஆக முடியாது, இவர் என்கிட்ட சீரியஸ் ஆக முடியாது. எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து என்ன பண்ணாலும் வேலைன்னு வரும்போது அது வேலையாக கரெக்டாக இருக்கும். ஃபன்னி இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போதும் அது செட்டில் இருக்கும்போது ஒன்று, மற்ற நேரத்தில் பார்க்கும்போது இவங்க ப்ரொடியூசர் ஓகே எல்லாரும் பயங்கரமாக ஜெல்லாவாங்க, எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக ஜோக் அடித்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பட்டாளத்துடைய அட்வான்டேஜே அதுதான். ஓகே, ஒரு ஈகோ இல்லாத யாரையும் குறை சொல்லாத ஒரு கூட்டம். அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். ஜான் சார், இதுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன் பிரதர். என்னென்னா இந்த ஹெட் மாஸ்டருக்கு கரெக்டாக தெரியும் நல்ல ஸ்டூடெண்ட் யாருன்னு. அவங்கள மட்டும் கூட வச்சு படம் எடுத்திருக்காரு. அதனால் அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். வெளியில் போய் ஹெட் மாஸ்டரை பற்றி கோவமாக பேசுகிறது, இந்த பாத்ரூமில் எழுதி வைக்கிறதெல்லாம் நாங்கள் எழுதி வைப்போம். இருந்தாலும் அவர் சொல்கிறத கேட்டு நாங்கள் கரெக்டாக பண்ண தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நல்ல ப்ரொடியூசர், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட நாங்கள் ஒர்க் பண்ணுறதில்ல. சார் அந்த மூக்கு மேட்ரு சொன்னீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். நம்ம நீங்கள் சொன்னீங்க தெரியுங்களா, ஒரு ஆக்டர் அவங்களுக்கும் இவருக்கும். ஏன் வந்து நாசர் சார் சொன்னீங்க? கம்பேக் அகைன். ரஜினி சாருக்கும் அப்படி தான் இருக்கும், உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது மூக்கு மேட்ரு. எனக்கு இல்லைங்க, மூக்கு அவருக்குங்க. அவருக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. இல்லை என் மூக்கு அவர் மூக்கு கம்பேர் பண்ணும்போது என் மூக்குலாம் யூஸே பண்ண முடியாது. நிறையவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அவர்கிட்ட கேட்டு பாருங்க. நடிப்புக்கு டேரக்டர் சார். சார் நீங்கள் ஏதாவது டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் பேசும்போது நைட்டாக கண்ணு மூடி பார்த்தா நான் மிஸ்கின் சார் வாய்ஸ் வருது சொல்லியிருக்காங்களா? இல்லை, யாரும் சொன்னதில்லை. அது ஆக்சுவலி இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. நான் பேசுகிறது பார்த்தா மிஸ்கின் சார் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. இல்லை சார், அது யாரும் சொன்னது கிடையாது. பட் நான் யார்கிட்டையும் டைரக்டராக ஒர்க் பண்ணது கிடையாது. நான் ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்திருக்கேன் மேக்ஸிமம். அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் அப்பா இருக்கார். ஸோ அப்பா கிட்ட இருந்துட்டு எல்லாம் கற்றுக்கிட்டது தான். சார் ஒரு கதைக்கு ஏன் சார் 8 வருஷமான காத்திருப்பு? அந்த காத்திருப்போட வழி என்ன? இல்லை, 8 வருஷமாக நான் இந்த கதை எழுதி நான் சொல்லி அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அடுத்த சான்ஸ்லாம் நான் பண்ணிருக்கேன். அடுத்த கதைகள், அடுத்த விஷயங்கள். இப்போ இன்ஃபேக்ட் இந்த கதை வெயிட்டிங்கில் இருக்கும்போது தான் நான் வைபவ் சாரை மீட் பண்ணுறேன். இன்னொரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை மாத்திரம் வச்சுக்கிட்டு நான் உட்காந்துல அடுத்தடுத்து கதைகளாக எழுதி தான் இருக்கோம். பட் இது என்னமோ 8 வருஷம் ஆயிடுச்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சார் டேரக்டர் சார் இங்கே பேங்க் ராபரிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு புதுசு கிடையாது, வங்கி கொள்ளைங்கிறது கிடையாது. ஆமாம், அந்த படங்கள்லாம் இல்லாமல் இதில் என்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கீங்க? என்னன்னா நம்மளோட படம் வந்துட்டு பேங்க் ராபரி வந்துட்டு இப்போ போகிறோம் ஒரு பேங்க் ராபரி, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் அவுட் இருக்குது, போலீஸ் வராங்க, அந்த மாதிரி இல்லாமல் பேங்க் ராபரி பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் நம்ம படமே. ஸோ எடுத்தோடனே ஒரு பேங்க் ராபரி வந்தாச்சுப்பா பேங்க்கில் மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது. அந்த ப்ராசஸ் தான் படமே.
அண்ட் அதை வந்துட்டு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மெயினாக இருக்கக்கூடிய 4 கேரக்டர்ஸ்க்கு உண்டான அவங்களுடைய ஃப்ளாஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 4 கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான் கதை. வைபவ் சார், இல்லை ஐடியா கிடைக்கும் அப்படின்னா பேங்க் இது ராபரி பண்ணுறதுக்கான ஐடியாவா? ஐடியா கிடைக்கும்னு சொல்கிறாரு. பேங்க் இது ராபரி பண்ணுறதுக்கான ஐடியாவா? நம்ம இவர் டைரக்டர் சார்கிட்ட கேட்குறேன். என்ன சார்? பேங்க் ராபரி பற்றி சொன்னீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஆமாம் சார். இதை பார்த்தாலே ஐடியாலாம் கிடைக்கும் அப்படின்னீங்க. ஒருவேளை வந்து ராபரி பண்ணுறதுக்கான ஐடியாக்கள்லாம் கிடைக்கிற அளவுக்கு இருக்குமா? இருக்காது சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. இருக்குங்க கட்டாயமாக. படமே அதுதான். அது எப்படி ஐடியா இல்லாமல் பேங்கை ராப் பண்ண முடியும் சொல்லுங்கள். ஆனால் ராப் பண்ணுறோமா இல்லையான்றது தான் படம். அதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். வைபவ் சார், நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வைபவ் வந்து ஒரு கமெண்ட் விடுவார், அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களை வச்சுக்கிட்டு ஒரு பவர் பேங்கை கூட திருட முடியாதுன்ட்டு. ஸோ இந்த படத்தில் இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுதான் ரிசல்ட். பவர் பேங்கை கூட திருட முடியாது. அதனால் பேங்க்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கும், கவலைப்படாதீங்க. சார் வைபவ் சார், எப்பவுமே உங்களோட இது வந்து ஏபிசி சென்டர், உங்களுக்கு எது பிடிச்ச சென்டர்? ஏன்னா நீங்கள் வந்து படம் சொல்லும் போது சில விஷயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து பி சென்டர் தானே நான் அடிச்சு காலி பண்ணிட்டு போவேன்ட்டு. ஆமாம், அந்த ஒரு படத்துலேயே சொல்லியிருக்கீங்க. புரியல. வெங்கட் பிரபு படத்துல ஒரு லாஸ்ட் சீனில் வந்து கடத்தின் போவார் ஜெய். ஓகே சரிங்களா, அந்த சீனில் வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ எப்படி தோணுது உங்களுக்கு? நீங்கள் சொன்ன ஏபிசி எல்லா சென்டரும் ட்ரை தான் இன்னும் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட்டு நல்ல ஏலெல்லாம் வந்து நல்ல மரியாதை இருக்குது. பியில் நெக்ஸ்ட்டு இந்த படத்து வழியாக வந்துடும். அது நம்பிக்கை இருக்கா உங்கள் மேலே? இருக்குங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எங்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கை. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வைபவ் சார், நீங்கள் நல்லா சுரங்கம் தோணுனீங்க. ஆனால் அண்ணன் தண்ணி அடிச்சுட்டே ஜாலி பண்ணிட்டு இருந்தார். என்ன அவருக்கு சேர்த்து நீங்கள் தோணுனீங்களா சுரங்கத்தை? ஆமாம், அவனுக்கு சேர்ந்து பண்ண இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸில் வந்து அவன் அப்படி தான் இருப்பான் லைட்டாக எப்பயுமே. அவன் பேர் எது இருக்கு, என்னது, குடிக்குமார் அப்படின்ட்டு நல்லா பண்ணியிருப்பான். நல்ல ஆக்டர்.